ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் ரைஸ் மோமோஸ். சிக்கன் ரைஸ் மோமோஸ்க்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 கப்பு பச்சை அரிசியை 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்கிறேன். 100 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். முள்ளெல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா போன்லெஸ் சிக்கனை எடுத்துக்கோங்க. அது கூட 2 வெங்காயம், 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். வேக வைத்த உருளைக்கிழங்க 2 சேர்த்துக்கலாம். நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. சிக்கன் கூட இப்போ சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் 1 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், அது கூட சிக்கன் மசாலா 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், அது கூடவே லாஸ்ட்டாக உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மசாலா தூள் எல்லாம் சிக்கன் கூட சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை உருண்டை பிடிச்சி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த பச்சரிசியை ஒரு பவுலில் எடுத்து வச்சுப்போம். ஒரு பவுலில் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தோம், அப்படியே அந்த அரிசி அப்படியே வச்சுப்போம். இன்னொரு பவுலில் கொஞ்சம் கலர் பவுடர் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கன் பால்ஸை இந்த கலர் பவுடர் சேர்த்த பச்சரிசியில் இப்போ நம்ம டிப் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுப்போம். இதே மாதிரி நம்ம நார்மல் அரிசி வச்சுருந்தோம்ல, அந்த அரிசிலையும் டிப் பண்ணி எடுத்து வச்சுப்போம். இப்போ எல்லா சிக்கன் பால்ஸும் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தில் நம்ம தண்ணி வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் பால்ஸை இட்லி தட்டில் ஆயில் அப்ளை பண்ணி இப்போ எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா சிக்கன் பால்ஸையும் இட்லி தட்டில் வச்சு நம்ம இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவோம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 25 நிமிஷம் வேகணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்த அழகாக வந்திருக்கு. இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. சுவையான சிக்கன் மோமோஸ் ரெடி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.